நடிக்க சும்மாவே நம்ம பாஸ்டர்கள் ரொம்ப நடிப்பாங்க. நடிப்பை சொல்லியா கொடுக்கணும்? சிவாஜி எல்லாம் தோத்து போயிடுவாயா? என்ன நடிப்பு தெரியுமா? மைக்க கையில பிடிச்சா அப்போ பாஸ்டருக்கு ஒரு அபிஷேகம் வரும் பாருங்க. அது அது உண்மையான அபிஷேகமான வீட்டுக்கு போய் பெண்டாட்டிகிட்ட கேட்டா தெரியும். இது ரியல் அனாயிண்டிங் தானா அப்படின்னு வீட்டுல போய் கேட்டா, இந்த மைக்க பிடிச்ச உடனே அப்படி ஒரு கம்பீரம் வரும் பாருங்க, ஒரு ஆக்ஷன் வரும் பாருங்க, அப்படியே சும்மா நட வரும் பாருங்க சிவாஜி மாதிரியே. கர்த்தர் ஜீவிக்கிறார் பயங்கரமா வரும். எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு, உதவி செய்யறாரு, உன்னை கோடீஸ்வரன் ஆக்குவாரு எல்லாம் பேசிட்டு சர்ச்சு முடிஞ்ச உடனே குளோட் பிரதர் கொஞ்சம் அப்படி தனியா வர்றீங்களா, ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது, ஒரு கைமாத்து ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன செஞ்சிடுறேன், கொடுத்துட்றேன். யாரு? பாஸ்டர். நீ என்ன பிரசங்கம் பண்ண? ஏங்க நான் இன்னைக்கு தேவ சமூகத்துல உண்மையை சொல்றேன், நான் யாருக்கிட்டையும் 1 ரூபா கடன் இதுவரை வாங்கினதே இல்லைங்க. நான் தாங்க கடன் கொடுத்துருக்கேன். விசுவாசி கஷ்டப்படும் பொழுது நான் தாங்க கொடுத்துருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படுறது நான் தாங்க கொடுத்துருக்கேன். பல பாஸ்டர்கள் கஷ்டப்படும் பொழுது நான் தாங்க கொடுத்துருக்கிறேன். நான் சாட்சியாக சொல்கிறேங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் யாருக்கு கடன் வாங்கினது இல்லை. நான் கடன்காரனே கிடையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிரசங்கம் தாங்க வாழ்க்கை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாழ்க்கை தாங்க பிரசங்கம். ஆமென். ஓகே, குட். இப்ப இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா விக்கிரகத்திற்கு ஆராதனை செய்தார்களா, ஆனா தெய்வ பயமும் இருந்துச்சா. நீங்க கடைசி வசனம் படிங்கம்மா, அதே அதிகாரத்துல அங்க பாருங்க, இந்த வசனம் கவனிங்க. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே. அது எப்படிங்க? தெய்வ பயமும் இருக்கு, தேவர்களுக்கு ஆராதனை செய்கிற பழக்கமும் இருக்கு. சபைக்கு போனா தோத்திரம் 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 தோத்திரம். அப்புறம் தீபாவளி வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கார தீபாவளி எங்க சாமிக்கு படைச்ச பலகாரம் தோத்திரம் 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 தோத்திரம். அப்பா செத்துட்டாருன்னா மொட்டை அடிக்கிறான். எங்க சபையில ஒருத்தன் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டான். ஏன்டா மொட்டை அடிச்சேன்னு? டாடி செத்துட்டாரு பாஸ்டர். டாடி செத்துட்டா மொட்டை அடிக்கணுமாடா? இல்லை இந்துஸ் தானே அடிக்க சொன்னாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, ஏன் சுண்டு வரல வெட்டி கூட பார்ப்போம், ஏன்னா அது வளராது. மொட்டை அடிச்சா என்ன செஞ்சிடும்? வளர்ந்துடும். அதனாலதான் உலகத்துல இருக்கிறவன்லாம் சாமிக்கு இதை கொடுக்குறான். ஏன்? மறுபடியும் என்ன செஞ்சிடும்? வளரும். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் போனவன் காதுல கம்மல் போட்டு வந்துட்டான். என்னடான்னு கேட்டேன். இல்லை தாய் மாமன், அதனால என் மடியில வச்சுதான் காது குத்துனாங்க, அப்படியே எனக்கும் குத்தி விட்டாங்க. ஏண்டா தாய் மாமன்னா நானும் மாமாவுக்கு காது குத்துனதை பார்த்தது இல்லை. தாய் மாமன் மடியில உட்கார்ந்து யாருக்கு தான் காது குத்தணும்? பிள்ளைக்கு தான் குத்தணும்னா எனக்கும் குத்திட்டாங்கன்னு அப்படியே கடுக்குன்னு போட்டு வந்துட்டாங்க. நான் சொன்னேன், சபையில மன்னிப்பு கேளு, இல்லை சர்ச்சுக்கு வராம ஓடிப்போம். என்ன இது அவலட்சணம்? நாளைக்கு நீ பச்சை குத்திட்டு வருவ, குத்திட்டு வருவியே இல்லையா? கையில பச்சை குத்துவ. இன்னைக்கு இருக்கிற பெண்கள்லாம் அப்படி வயிற்றுல பச்சை குத்துதுங்க. அது தெரியணுங்கிறதுக்காகவே திறந்து போட்டே வருதுங்க. காலில் குத்துதுங்க, கையில குத்துதுங்க, முழங்கை வரைக்கும் குத்தி இப்ப இங்க வரைக்கும் குத்திருச்சுங்க. அதனாலதான் ஸ்லீவ்லெஸ். ஏன்னா இங்க பச்சை குத்துனது தெரியணுமா? வேதம் சொல்றத கவனிக்கணும், வேதம் சொல்றத கவனிக்கணும். பச்சை குத்தக்கூடாதுன்னு பைபிள்ல வசனம் இருக்குங்க. ஒரு அல்லியாச்சல். ஹல்லேலூயா. செத்தவன் வீட்டுக்கு போனா அவன் சரீரத்தை நீ கீறிக்கொள்ள கூடாதுன்னு உபாகமம் 14:1-2 சொல்லுதுங்க. உன்னுடைய சரீரத்துல நீ வேஷமே போடக்கூடாதுங்க. இதத்தான் ரோமர்ல எழுதுறாரு, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்
தெரியாமல். இதெல்லாம் வேஷங்க, வேஷம். ஓகே, இப்ப இந்த ஜனங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படவும் செய்யறான், ஆனா விக்கிரகத்தை ஆராதிக்கவும் செய்யறான். என்ன நடந்துச்சுன்னு நான் பினிஷிங் பண்றேன், கவனிங்க. எரேமியா புஸ்தகத்துக்கு போங்க, 22:9. எரேமியா 22:9 படிமா 22:9. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவர்களுக்கு ஆராதனை செய்ததினால், அப்ப ஏன் ஆண்டவர் அவர்களை செதறடிச்சாரு, வேர்ல்டு ஃபுல்லா அனுப்புனாருன்னா விக்கிரக ஆராதனை. 44:3 படிங்க எரேமியா. அறியாத தேவர்களுக்கு தூபம் காட்டவும் ஆராதனை செய்யவும் எருசலேம் ஏன் பாழாய் கிடக்கிறது? ஏன் இஸ்ரவேல் தேசம் பாழாய் கிடக்கிறது? எல்லாரையும் பைபிளோடுக்கு அனுப்பிட்டாரு. இங்க தேசம் பாழா போச்சு. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அவர்கள் செய்த விக்கிரக ஆராதனை.